கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 31இன் 2வது பகுதி. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள் அல்லது நம்முடைய பெற்றோர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு புது பலன் உண்டாகிறது. எனக்கு எல்லாம் இருக்கிறார்கள், எனக்கு எந்த விதமான தீங்குகளோ அல்லது கஷ்டங்களோ நேர்வடைவதில்லை. எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னை சார்ந்தவர்கள் ஓடோடி வந்து எனக்கு ஆதரவாக நிற்பார்கள் என்று நாம் வழக்கமாக பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே பவுல் ரோம திருச்சபையின் மக்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால், கடவுள் நம் பட்சத்தில் இருந்தால், பட்சத்தில் என்றால் நமக்காக இருந்தால், கடவுள் நமக்குரியவராக நமக்காக வைராக்கியம் பாராட்டி நமக்கென்று வழக்காடுகிறவராக, நமக்கு துணை செய்கிறவராக, நமக்கென்று எல்லாவற்றையும் ஒதுக்கி நம்முடைய நலனிலே நம்முடைய வளர்ச்சியிலே அக்கறை செலுத்துகிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக அவர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று குறிப்பிடுகிறார். மனிதர்கள் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுதே நாம் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். நமக்கு ஒரு புதிய தைரியம், புதிய சக்தி உண்டாகிறதை பார்க்க முடியும். அதைவிட அதிகமாக நம்முடைய கடவுள் நம் பட்சத்தில் இருந்து நமக்காக எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்து கொள்ளும் பொழுது நமக்கு விரோதமாக ஒருவரும் எழும்ப முடியாது. பிசாசானவன் நமக்கு விரோதமாக எந்த விதமான சதிகளையும் கொண்டு வர முடியாது. ஏன்? கர்த்தரே நம்மோடு கூட இருந்து நமக்காக வழக்காடுகிறவராக, நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுக்கிறவராக ஆண்டவர் இருக்கின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். பல நேரங்களில் நாம் செய்கிறது என்ன? நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதான கடவுளை நாம் நினைவு கூறுவது இல்லை. ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிற எண்ணம் வருவதில்லை. அந்த தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் சொன்னதைப் போல, ஐயோ ஆண்டவரே, நாம் என்ன செய்வோம்? நமக்கு விரோதமாக இதோ இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்களே, நாம் தங்கியிருக்கிற மலையை சுற்றிலும் இதோ படை சூழ்ந்திருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறோம்? காரணம் என்ன? தன் பட்சத்தில் இருக்கிற கடவுளை அவரால் பார்க்க முடியவில்லை. அப்பொழுதுதான் தீர்க்கதரிசி ஜெபிக்கின்றார், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும். அந்த கண்கள் திறக்கப்படுகிறது. கண்கள் திறக்கப்படும் பொழுது ஒரு அற்புதமான காட்சியை அந்த மனிதன் பார்க்கின்றான். என்ன காட்சி? தங்களை சூழ்ந்து அந்த மலை முழுவதும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிற்பதை காண்கிறான். இரண்டையும் பொழுது ஒப்பிட்டு பார்க்கின்றான். அங்கே மாம்சம்தான், ஆனால் இங்கேயோ கடவுள் அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக எழும்பவன் யார்? ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். என்றைக்கு பாதுகாக்கிறார்? ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் அல்ல, கிறிஸ்மஸ், ஈஸ்டர் என்று பண்டிகை வருகிற நாட்களில் அல்ல, ஒவ்வொரு இம்மை பொழுதும் கண்ணின் மணி போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறபடினால்தான் எல்லா விதமான தீங்குகளும் நம்மை அணுகாதபடிக்கு அவைகள் நம்மை விட்டு கடந்து போகிறது. என்னதான் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்மை நிர்மூலமாக்குவதில்லை. அதற்கு காரணம் கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டதான பயம் நிறைந்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால்
இருக்கிறபடியினால் இதோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் உங்களுடைய வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். ஆகையால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் இருந்து எனக்காக செயல்படும், நீர் எனக்கு முன்னே செல்லும், இதோ உம்மை நான் பின்பற்றுகிறேன் என்று மாத்திரம் தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து விடும் பொழுது அந்த தேவனுடைய மாபெரும் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் சிதறடிக்கப்படுவதையும் நாம் பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களுக்காக வழக்காடி எங்களுக்காக கர்த்தாவை யாவற்றையும் செய்து முடிக்கிற கடவுளாக இருந்து எங்களை நீ நடத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ பட்சத்தில் இருக்கிறபடியினால் ஒருவரும் எங்களுக்கு விரோதமாய் வர முடியாது. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்ப நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.